வணக்கம். எஸ்என் தமிழாச்சா வந்து அன்புடன் வர இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மேலூர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கேன். ஃபுல்லா வீடியோ பூரா எடுத்திருக்கேன். அதை பூரா பாருங்க. அண்ணன் பெரிய வியாபாரியா இருக்காரு. நல்லா இருக்காரு. அது மாதிரி பூரா மாடுமே எடுத்திருக்கேன். பார்த்துட்டு உங்க கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்க. மாடு வேணும்ன்றவங்க நம்ம தொடர்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளை பூராமே விலை எல்லாமே கேட்டு தான் போட்டிருக்கான் ஃபுல்லாகவே. அதை நெருக்கி பாருங்கள். நிறையா மாடு வந்து பசு மாடு பூரா பால் மாடு எல்லாம் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க. அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாடு கிடந்துச்சு. இது விலையை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் 32 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் இதுக்கு எவ்வளோ குறைப்பீங்கன்னு வாங்க பேசுங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்றாரு. சரி, ஆள் இருந்தால் கேட்கலாம். சரி, ஓகேண்ணே அப்படின்னு வந்தாச்சு. அப்புறம் அடுத்து இதில் நல்லா ஆனால் மாடு நல்லா பையன் ஒரே சொல்லி தான் இருந்துச்சு. அசைவில் கிடக்கும். ஜாதி மாட்டை பொறுத்தளவில் வந்து அசைவு சொல்லி நிறையா கிடக்குங்க. கண்டு பூராமே பார்த்தீங்கன்னா அசைவு சொல்லி தான். இதையுமே 30 ரூபா சொன்னாப்புல. 29 ரூபா பிடிச்சிங்கண்ணே அப்படின்டாப்புல. பால் 2 வேளைக்கு ஒரு 6 லிட்ரு வருது அப்படின்னாப்புல. எல்லாம் கண்டுதேன் அப்படின்னாப்புல. வேணும் எவ்வளோ குறைப்பீங்கன்னு கேட்டால் இன்னும் ஒரு 1000-2000 குறைச்சிக்கிறோம்ண்ணே அப்படின்னாப்புல. சரி, ஓகே அப்படின்னு வந்தாச்சு. நம்ம விலை கேட்கணும்னா கேட்கலாம். அதுக்கு மேலே எவ்வளோன்னா நம்ம பேசினோம்னா அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் ஒரு 20-22 ரூபா வரைக்கும் விற்கும். அவ்வளோதான் கணக்கு. இதோட கணக்கு. மாடு கொஞ்சம் கிறக்கமாக தான் இருக்குது. நல்லா காலங்கண்டு மாடு, கிராஸ் மாடு, நல்லா பையாம்பு இருக்குது. காம்படியில் நல்லா நெடுகாக இருக்குது மாட்டில். மாடு விலை பூராமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது இப்போதைக்கு. மாடு விலை மாடுகள்லாம் பால் மாடுகளை கிடைக்கல. இதோட இளங்கன் நிறையா வந்துருந்துச்சு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 27 ரூபா என்னமோ சொன்னார். ஆனால் பைவெட்டு பத்தலை மாட்டில், பையம்பல்ல. ஆனால் இளங்கண்டு தான். இது வந்து 32 ரூபா சொன்னாப்புல. நல்ல பைவெட்டு எல்லாமே இருந்துச்சு. பால்மே கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஆனால் எவ்வளோ வச்சு என்னன்ற விவரம் தெரியலை. நம்ம மாடு கேட்கணும்னா கேட்கலாம். ஆள் வந்தால் கேட்கலாம். அப்புறம் இல்லைன்னா கேட்க முடியாதுல்ல. அவங்க விலையை சொல்லுவாங்க. அதிலேருந்து 5 ரூபா 6 ரூபா குறைச்சி தான் வாங்க முடியும். சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருக்கும். மற்றபடி மாட்டில் சுழிகிளி எதுவுமே இல்லை. நல்ல மாடு தான் அது. நல்லா பைவெட் நல்லா இருந்துச்சு. இந்த இதுவுமே செனை. இங்கிட்ட இருக்கிறது செனை. அங்கிட்டு வந்து தலையத்துக்கு டேரி 4 பல். 27 ரூபா சொன்னாப்புல. நம்ம ஒரு ஆளுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டார். 23 ரூபா. நான் 23 ரூபான்னு எடுத்துக்கங்கண்டார். இவர் வந்து 25 ரூபா கேட்டார் மாட்டுக்கார். அவர் மாடு வேணும்ன்றவர் 23 ரூபா வரைக்கும் கேட்டான். கொடுக்கல. சரிண்ணா அப்படியே அந்த வாக்கில் விட்டாச்சு. நல்லா கிடையாது. 4 பல்லுண்டாக கறக்க ஒரு 5-6 லிட்ரு கறக்க மாடு. அப்புறம் எவ்வளோ விற்றா என்னன்னு தெரியல. பால் மாடு நிறையா பேர் மெயினாக கேட்டுக்கிங்க. எல்லாமே காளை மாடு இதெல்லாம் தான் எடுத்து போடுறீங்க, பால் மாடே போட மாட்டேன்றீங்க அப்படின்னாங்க. அதுக்காண்டி தான் மெயினாக அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பால் மாடுகளை பூரா எடுத்து போட்டிருக்கான் பாருங்கள். பால் மாடு எல்லாமே நம்ம வாரத்தில் மேக்ஸிமம் பார்த்தா பால் மாடுலாம் போன வாரத்துலாம் இல்லை. இளங்கண்டு மாடுகள்லாம் வரல. பூரா கைவெல்லாம் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. இந்த வாரத்தில் பார்த்தா இளங்கண்டு மாடு நிறையா வந்துருந்துச்சு. இந்த மாடு எவ்வளோ 27க்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொல்லிக்கிருந்துச்சு. அந்த அம்மா வாங்கியிருக்கோம் அப்படின்னு. எவ்வளோ வாங்கினா என்னான்னு தெரியலை. சும்மா கூட சொல்லலாம். எவ்வளோ வாங்கினான்னு தெரியலை. ஆனால் மாடு ஓரளவுக்கு பையாம்பலாக இருந்துச்சு. மாடு நல்லா வளர்த்தால் நல்லா அகலசாலமாக இருக்கும். மாடு 4 ஈத்துருக்கேன். பையாம்பு இருந்துச்சு. இந்த கணக்கு வரும் பூரா நிறைய இருந்தால் அதெல்லாம் அங்கிட்டு ஒரு செவலை கிடையாது. நல்ல கிடையாது. 4 வல்லு இருக்கும். 4 வல்லு நல்ல உயரம், நல்ல நெடுகம். நல்லா இருந்துச்சு மாடு. வளர்த்தாலுமே எவ்வளோ நெடுகமாக இருக்கு பாருங்க மாடு. நல்ல நெடுகமான மாடு. இந்த மாதிரி மாடு பூராமே வந்துருந்துச்சு. ஆனால் எவ்வளோக்கு விற்றா என்னன்னு நம்ம கேட்கல. மாடு பால் மாடு பூராமே நம்ம மேக்ஸிமம் எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தா அங்கிட்டு பூராமே நம்ம காளை மாட்டுக்கு அடுத்து போயிடுவோம். இது பூராமே கிடந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் தோசைன்னு இருந்தனால கொஞ்சம் உள்ளே போய் நெருக்கி எடுக்க முடியல. ஆனால் மாடு வந்தது வந்து பால் மாடு எல்லா மாடுமே வந்தது கம்மி தான் மாடுங்க.
அதனால தான் மாடை வந்து இது பண்ணால் அந்த அவர்கிட்ட மாடை வீடியோ எடுத்துகிட்டு கேட்டதுக்கு விலையை சொல்ல மாட்டேன்ட்டார். இது பாருங்க, கண்டு மாடு நல்லா தலையத்து கிடையாது போல் நல்லா பாலை குடிக்க விட்டுக்கிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன கொம்பாக தான் இருக்குது. காலங்கண்டு கண்டு நல்லா கண்டே அது மாடு வாங்கின காசுக்கு விற்று போங்க. அதே 3 மாதம் 4 மாதம் பாலை குடித்தாலே கண்டு விற்று போங்க. நல்லா கண்டு. ஏன்னா இன்னைக்கு காலைல வெள்ளை நான் போய் எடுத்தனால தான் கொஞ்சம் வீடியோலேயே ரொம்ப இருட்டாக தெரியும். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக தெரியும். அடுத்தடுத்து இது பண்ணும்போது ஃபுல்லாக போயிடும். அப்புறம் இந்த மரமாட்டை கேட்டதுக்கு அவர் விலை 30 ரூபாண்டாப்புல. அப்புறம் எவ்வளோக்கு வந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனால் வாங்கி வியாபாரியை கட்டிட்டாங்க. நல்லா மாடு இடம் இருந்துச்சு, உயரம் கட்டதேன், கலர் இருக்குது. சரி வாங்கி வளர்க்குறவங்களுக்கு தோதா இருக்குமே அப்படின்ட்டு கேட்டேன். 30 ரூபா சொன்னா. 30 ரூபாய்க்கெலாம் எங்கிட்ட வாங்கி இது பண்ணுறது. அதான் ஒரு 20 ரூபா அனுசரித்து விற்றுருக்கேன். கண்டை பிடிச்சி அங்கெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் யாரோ வாங்கி கட்டியிருப்பாங்க, அவளை தனியாக கட்டிட்டாங்க. மாடு மரமாக நிறம் நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. நாட்டு மாடு இருந்தது பூரா வந்து கிடந்துச்சு. இறக்கிட்டு இருந்தாங்க மாடுக. ஆனால் மாடு வந்தது ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. மாதிரிலாம் போன வாரத்துலலாம் குமிஞ்சு விட்டாங்க மாடு. இந்த இடத்துல கம்மி தான். விலையுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னாங்க எல்லாருமே. போன வாரத்துக்காட்டிலுமே இந்த வாரம் விலை கம்மி தான். ஆனால் இருந்தாலும் மாடு வந்தது ரொம்ப கம்மியான மாடு தான் வந்துருந்துச்சு. வண்டி மாடுலாம் ஒரு 4-5 செட்டு வந்துருந்துச்சு. நல்ல மாடு தான் வந்துருந்துச்சு. நல்லா 2 பல்லு 4 பல்லில் நாங்கெல்லாம் கிடக்கு. ஒரு 2 பல்லு வண்டி மாடு தாங்கிட்டு ஒரு கிடையாது, நல்ல கிடையாது கிடக்கு. மாடு நாட்டு மாடு நல்லா வந்துருந்துச்சு. இந்த கண்டுமே நல்லா கொம்படி எந்திரிக்காது. மாடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சைடில் ஃபுல்லாகவே மாடு அந்த லைனில் ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் சகதியாக இருந்தனால போல் எட்டத்தில் இருந்த வாக்கில் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். மாடு கொஞ்சம் ஃபுல்லாகவே சகதியமாக தான் இருக்கனால எடுக்க முடியலை வீடியோ ஃபுல்லாக. இந்த பாருங்கள் நிற்கிது. எடுக்காதீங்க அப்படின்னு சண்டை போட்டாங்க. நிறையா பேர் இதே ஒரு பஞ்சாயத்தாக தான் இருக்குது. எடுக்காதீங்க சண்டை போடுறாங்க. மாட்டியாக வரி போகிறான். வீடியோவில் என்னத்தை இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. வாரம் சந்தையிலையும் சண்டை ஓட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. உங்களால் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. மாடுகளே கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் விலையும் சொல்லி போடுறீங்க, என் மாடு சந்தைக்கு வந்துருச்சுன்னு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பாவம் சொன்னாங்க, வாங்கண்ணே வீடியோ எடுங்கண்ணே அப்படின்ட்டு. ஒரு சில பேர் அதெல்லாம் பாவம் நல்லா கூப்பிட்றாங்க. ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி இருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே நம்ம வீடியோலாம் எடுத்து நம்பர்லாம் போட்டு இது பண்ணி விட்டோம், நல்லா இது பண்ணாங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. மாடு தான் விற்கலை. 1 ரூபா சொன்னோம்ண்ணே, விற்க மாட்டேருந்து. கொண்டு போய் அவங்ககிட்ட தான் விடணும், கேட்கவே ஆள் இல்லை அப்படின்னாங்க. நான் விற்றாலாம் என்னன்னு தெரியல. போயிடுச்சு. மாடு நல்லா பெருவட்டு சரியான அகலமான மாடு தான். நல்லாயிருக்கு மாடு. அப்புறம் இந்த அங்கிட்டு பூரா வண்டி மாடு கிடந்துச்சு ஃபுல்லாக. வண்டி மாடுகளை பூரா கேட்டேன். இது 2மே 90 ரூபா சொன்னாங்க விலை. அப்புறம் எவ்வளோக்கு விற்றா என்னன்னு தெரியல. விற்றுட்டாங்க பூரா. அந்த பூரா கிடக்கு. 90 ரூபான்றது விலை ஓவர் தான். இதெல்லாம் இந்த ஊரை சொல்கிறது. அப்புறம் அனுசரித்து கொடுத்துருவாங்க. இது 3மே 1.20 சொன்னாங்க. மாடு நல்லா வளர்ப்பு நல்லா தான் இருந்துச்சு மாடுக. ஆனால் அவ்வளோ விற்காதில்ல சொல்லுவாங்க. ஆனால் பார்த்து அனுசரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் இதுவுமே ரொம்ப நேரம் விற்காமல் இருந்துச்சு. மாடு பூராமே இந்த வாரத்தில் நிறையா கிடந்துச்சு. இது 70 இல்லை இது 75 எவ்வளோ சொன்னாங்க. இந்த மாடுமே எவ்வளோ சொன்னாங்க மறந்து போச்சு. 75 80 ரூபா சொன்னாங்க. எவ்வளோக்கு விற்றுச்சு என்னன்னு தெரில. ஆனால் 2 நல்லா சரியான வளர்ப்பில் இருந்துச்சு. நல்லா உடம்பா. இந்த மாடுகள்லாம் பாருங்கள், நல்லா வளர்ப்பில் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், நடுவில் இருக்கிறதே கொஞ்சம் முட்டையாக இருக்கும். மிச்சம் 2 மாடுமே நல்லா பெரும் மாடு தான். இதெல்லாம் நல்லா பெருவட்டு நல்லா உயரம் தரம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எவ்வளோக்கு போச்சு என்னன்னு தெரில. இது 2யும் 67 ரூபா. ஆமாம் 68 ரூபா போட்டிருந்தாங்க. இது கொடுக்காமே வச்சுருந்தாங்க. நல்லா மாடு நல்லா வெயிட்டு 2 பல்லாக இருக்கும். காதுராவில் நல்லா உயரம் தரம் எல்லாமே இருக்குது மாட்டில்.
கேட்டோம், உழவுக்கு மட்டும் போட்டிருக்கான் அப்படின்ட்டு சொன்னாங்க. வண்டியில் போட்டாங்களான்னு கேட்டதுக்கு வண்டியில் போடல, உழவுக்கு நல்லா வந்துச்சுனே அப்படின்னாங்க. இது 2 75 சொன்னாங்க, இந்த 2 மாடையும். அப்புறம் எவ்வளோ கொடுத்தாங்க என்னான்னு தெரியல. ஆனால் விற்காம தான் இருந்துச்சு, நான் வர்ற வரைக்குமே விற்காம தான் இருந்துச்சு. நான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறையா மாடு நான் கடைஞ்சி, இந்த வண்டி மாடு அப்புறமே நின்றுச்சு, ரொம்ப நேரம் நின்றுச்சு. நல்ல மாடுங்க, விலை இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் விற்காமல் வச்சது கொண்டு தான் போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வர்ற வரைக்குமே கொடுக்காம தான் வச்சுருந்தாங்க. 2 மாடுமே நின்றுச்சு. அது நிறையா மாடு நின்றுச்சு. ஏன்னா மாதிரி விற்கிதுன்ட்டு கொஞ்சம் சொல்லுன்னு வந்துட்டாங்க. ஆனால் விற்கக்கூடிய மாடு, பிடிச்ச மாடு, நம்ம வளர்ப்புக்கு வாங்குகிற மாடை பூராமே கூட தான் விலை சொல்கிறாங்க. அது ஆள் தெரியுதுல்ல, வியாபாரிகிட்ட கொடுத்துருவாங்க. விற்காம கிடந்தால் நம்மகிட்ட கொடுக்கும்போது விலை கூடுதலாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் நட்டான்னு தான் சொல்கிறாங்க 2-3 வாரமாகவே. இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தா ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த 2 வாரமாகவே நட்டான்னு தான் வியாபாரியாக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளியில் மாடு வாங்க முடியலை, விற்க முடியலை அப்படின்னு. அந்த பஸ்ஸெல்லாம் பாருங்கள், நல்லா நீளம் நெடுகம், கொம்போட்டம், நல்லா மூஞ்சியில் மாற சூப்பராக இருக்குது மாடு. நல்லா மாடை பார்க்க தெளிவாக இருக்குது. மாடு தெரியுதான்னு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே 80 மாடு நிற்கும். ஆனால் மாடுகளே இல்லை வருங்க, நல்லா இல்லை, குறைஞ்சிருச்சு. குறைஞ்சனால தான் அந்த மாடு புறமே வரத்தில்லை. காளை மாடுகள்லாம் ரொம்ப ஒரு சில மாடு தான் வந்துருந்துச்சு, ரொம்ப வரல. எடுத்துருக்கேன், வீடியோ அப்புறம் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வர்றான் வீடியோலாம். காலைல நான் கிளம்பி போகிறேன், எடுத்தேன் பார்க்குறேன். ஆனால் வீடியோ நல்லா பாருங்கள், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் போனாலே போதும். நம்மகிட்ட 10,600 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஆனால் வீடியோ அந்தளவுக்கு போனால் கூட பரவாயில்ல, அதுவும் போக மாட்டேங்குது. இதெல்லாம் சூப்பர் மாடு, நல்ல உடம்பு, நல்ல கொம்படி மாடு, குறை சொல்லாத நல்ல வளர்ப்பும் வேறு அருமையாக இருக்குது. சூப்பர் மாடு, அதெல்லாம் கண்டு எடுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். தங்கிட்டு ஒன்று இருப்பாருங்க, இதுவும் நல்ல ஒருபடி. இது நல்ல உடம்பு, கொம்படி எல்லாமே குறை சொல்லாத அளவுக்கு நல்லா இருக்குது மாடு, அருமையான மாடு, நல்லா இருக்குது. ஒரு சவுண்டு விட்டேன், அப்புறம் திரும்பி பார்த்துச்சு இந்த மாடு. நல்லா இருக்கு மாடு. மாடு பசு மாடு பூரா சூப்பர் மாடுகளாக வருது. முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கி வளங்க. அங்கிட்ட ஒன்று காங்கேயம் ஒன்று கிடந்துச்சு, சரியான பருவட்டு. இதில் பாருங்க, கொம்படியான மாடுகள் கிடக்கு பாருங்க நிறையா. இந்த மழை காலம் ஆயிடுச்சுல, நீ பூரா நிறையா வளர்க்க முடியாமல் கொடுத்துருவாங்க. அதான் வியாபாரம்லாம் போகிறது காரணமே. இந்த பஸ்ஸுலாம் நல்ல பஸ்ஸு, ஆனால் குட்டை தான். ஆனால் மாட்டில் நல்ல வளர்ப்பு நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இந்த மழை நேரங்கள் வந்துட்டாலே வளர்க்க முடியாமல் நிறையா பேர் தள்ளுறாங்க. அதெல்லாம் பாருங்கள், நல்ல கேடி, சரியான கேடி. எந்நேரம் கொண்டு வந்து கட்டினாங்க என்னான்னு தெரியலை. பூரா கிடக்கா காங்கேயம் மாடெலாம் கிடஞ்சிச்சு, சரியான மாடு, சூப்பரான மாடுகள்லாம் கிடஞ்சிச்சு. பஸ்ஸு பார்த்தா அலப்பறையாக கொடுச்சு. இந்த பஸ்ஸு டஸ்ஸு புஸ்ஸுன்னு இந்த அங்கிட்டு ஒரு இளங்கண்டு மாடு படக்கு வரும், நல்லா பருவட்டு கண்டு அங்கிட்டு கிடக்கு. பையுமே நல்லா ஓரளவுக்கு இருந்துச்சு, கண்டுபிடி பாலை குடிச்சிருச்சு. இருந்தாலும் மாடு நல்லா வளர்ப்பு, சூப்பரான மாடு. இந்த கிடக்கு வரக்காங்க, சரியான மாடு, நல்ல உயரம். அப்புறம் இங்கிட்டு இந்த காங்கை மாடு அப்புறம் ஒரு காளாங்கண்டு வந்துச்சு. அதை கேட்டால் அந்த பையன் விலை திகிடுமுடா சொன்னேன். அப்போ நம்மளுக்கெலாம் விற்காது பாப்பா, நீ எப்படியோ கூட கொடுத்தியா இல்லை சும்மா சொல்கிறான்னு தெரியல அப்படின்னு வந்துட்டேன். காங்கை மாடெலாம் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. ஆனால் எவ்வளோக்கு விற்றுச்சு என்னான்னு தெரியல. நைட்டே வந்துடுது மாடு, வெள்ளனா வாங்கிடுறாங்களா. இந்த கண்டது சொன்னாப்புல ஒரு பையன். ஆனால் 20 ரூபா கொடுத்தோம்னாண்டாப்புல, 20 ரூபாலாம் சும்மா சொல்லாதப்பா அப்படின்னு.
சும்மா ரோட்டை கொடுக்குறேன். முதல்ல 23ன்ட்டேன், அப்புறம் 20ன்ட்டேன், அப்புறம் எவ்வளோ வாங்கினேன் என்னன்னு தெரியல. சரி எண்டை போடா அப்படின்னு வந்தேன். அதான் சிந்து நல்லா வளர்ப்பு, சரியான வளர்ப்புலாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த காலை பாருங்கள், நல்லா மாடு கொஞ்சம் உடம்பு தான் கம்மியாக இருக்குது. செடியாக நல்லா தான் இருந்துச்சு. கொம்படிலாம் நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் குட்டை காலை தான். நல்லா நாடி மறையெல்லாம் அருமையாக இருந்துச்சு. அரைத்துமுள் நல்லா மாடு வந்து கிறக்கமாக இருந்துச்சு. எருமை கண்டு 2 நல்ல கண்டு தான். 65 ரூபாய்க்கு என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 73 ரூபா நம்ம கேட்டாங்க 2ஐயும். எவ்வளோக்கு முடிஞ்சு என்னன்னு தெரியலை. இதில் பூரா கண்டு காணாச்சிபுரம் கிடக்கு பாருங்க. அதில் ஊட கிடக்கு பாருங்க. நல்ல பசு, நல்லா பெருவெட்டு, நல்லா கும்போட்டமான மாடு தான். பூரா பசு மாடு பூரா எப்படி கிடக்கு பாருங்க. சந்தையில் நம்ம ஒரு வாரமும் எடுத்து போட்டிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக. இந்த மாதிரி மாடு கண்டு வாங்கினாலும் வெள்ளனா வந்தீங்கன்னா பசு மாடுலாம் நல்ல மாடாக வாங்கலாம். வாங்கினீங்கன்னா வளர்ப்புக்கு இதாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாங்குங்க. அதே மாதிரி மாடு கண்டு தேவைப்பட்டால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இதெல்லாம் நல்ல காலம், நல்லா இதாக இருந்துச்சு. நானுமே போட்டு விட்டேன். யாரும் தேவைன்னா தொடர்பு கொள்ள வேண்டு. 4 புல்லு தான், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா போட்டால் உயரம் தரம் சூப்பராக இருக்குது மாடு. நிறைய விதத்தில் கேட்டேன் யாருக்கு வேணுமான்ட்டு. யாரும் ஒன்றும் பதில் சொல்லலை. இவ்வளோ பெருவெட்டெலாம் இருக்கும்போது மாடு பழுசரம்பெல்லாம் சூப்பராகி போகும் மாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடு கண்டு யாரும் விற்கணும்னாலும் சரி வாங்கினாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. விற்கிறதா இருந்தாலும் மாடு இருந்தால் எனக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு அனுப்புங்க. வாங்கணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல மாடாக பார்த்து வாங்கி கொடுப்போம். அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே வரும். புதன்கிழமை வீடியோ வரும், அதையும் பாருங்கள். நன்றி.